புரிஞ்சுக்கோ எப்படின்னா ஈஸியாக இருக்கும்ல. எப்படி இருக்கட்டும். ம் கொடு. 1 ரூபீடு 1 ரூபி. ஒன்றுக்கு என்ன சொல்லுவாங்க? ஒன்றுக்கு 1 ஈரோன்னு சொல்லுவாங்க. சொல்லு. ஸோ திஸ் இஸ் 1 ஈரோ. இஸ் 1 ஈரோ. திஸ் இஸ் 20. பரு 1 ஈரோ ஹவு மச் இட் இஸ் தட்? 1 ஈரோ இன் ஜெர்மனி. 80 to 90. ஒன்றுக்கு என்ன சொல்லுவாங்கள? ஒன்றுக்கு என்ன சொல்லுவாங்க ஜெர்மனியில்? 1 ஈரோ தான் சொல்லுவாங்க ஜெர்மனி. ஏக்கு தோ 1 2 அப்படின்னு சொல்லுவாங்க. ஈரோ. ஐன. ஐனாவா? ஐன. ஐன. EIN. ஐன. EIN. ஐன ஈரோ. INE. N. E. अच्छा ஐன. ஐன ஈரோ. இது ஐன. சரி ஐன. இது ஸ்வான்சிஷ். தமிழில் என்ன சொல்லுவாங்க? ஐனையா? ஐன. இங்கிலீஷில் பொருளா? ஐன. ஹிந்தியில்? ஹிந்தியில் ஏக் ஈரோ. ஏக்கா? சரி. ஏக்க ஏக். அப்புறம் சொல்லு எவ்வளோ மதிப்பு? 80 to 90. இது ஒன்றா? ஆமாம் 80 to 90. சரி இது போட்டுடலாமா? அப்போ 80 to 90 வேல்யூ. 90 ருபீஸ்னு போடு. சரி 90 INR. சரி ஒரு இதுக்கு இவ்வளோ வேல்யூ. அடுத்து 2. அடுத்து 2 20 சென்ட். ரிஸ் ஆஃப் 2 எவ்வளவு? 20 சென்ட். 20 சென்ட். சென்ட்டா? ஆமாம் 20ல் போட்டுக்க 2 ருபீஸ் எடு. அதோட 20 வரிசையாக அடுக்குடா. 2 3 4 அப்படின்னு. ஒன்று ஃபுல்லாக அடக்கிறேன் அப்படி 1 2 3 4 அப்படியே அடுக்கு. 1 2 3 4னா கிடையாது. வெறும் 1 2 அப்புறம் 20 அப்படியே அப்படியே அடுக்கு. அப்போ கிளாஸிஃபை பண்ணி வைக்கிட்டா 1 இங்கே 20 இங்கே இப்படி வரிசையாக விட அப்போ தான் டக்கு டக்குன்னு வரிசையாக எழுத முடியும். இன்க்ரீஸ் வரிசையாக எழுதுறதோட இன்க்ரீஸ் ஆர்டரில் வை. அப்படின்னா வைக்க அப்படி தான் படிப்பாங்க. எடுத்து வை. 2 வை. இப்போ எப்படி 2வா இது? இது 2. இது 2வா? 20லாம் போட்டிருக்க. 20. 2 எடு. 2 எல்லாம் கிடையாது. 10 2 இருக்கும். அப்படி 2 கொடு. 3 5 4 அப்படி வரிசையாக எடுத்து வை. லைட்டை போடு தெரிய மாட்டேங்குது. ஆக்சுவலி இது 2னா எவ்வளவு? இட்ஸ் ஆஃப் 2 ஈரோ எவ்வளோன்னு சொல்ல? 2 இட் இஸ் ஆஃப் 2 ஈரோ எவ்வளோ வேல்யூ எவ்வளோன்னு சொல்லு. 2 ஈரோ எவ்வளவு? 2க்கு என்ன சொல்லுவாங்க ஜெர்மனியில்? என்ன சொல்லுவாங்க? மெதுவாக சொல்லணும். நீ ரொம்ப சரிடா. 2க்கு சரி சொல்லு. 2க்கு ஜெர்மனியில் என்ன சொல்லுவாங்க? 2 சென்ட் சொல்லு. ஸ்லோவா 2 சென்ட் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? டிவைட் பை 2. நான் சொல்கிறது கேளு. 2 சென்ட் இஸ் அது இங்கே ஜெர்மனியில் என்ன சொல்லுவாங்க? 2 சென்ட் சொல்லலாம். ஸ்வை சென்ட். ஸ்வை ஸ்பெல்லிங் எல்லாம் ZWEY. WEY. நானே எழுதிடுவேண்ணே. ஸ்வை சுவை நானே எழுதுறேன். நான் சுவை நானே படிக்கணும்ல. சுவை சொல்லு சொல்லு. தோ தோ தோ. அதோட கிளாஸிஃபை சரி 2க்கு எவ்வளவு பண்ணி வைப்போமேம்மா? வேண்டாம் வரிசையாக சொல்லு. இப்போ 2க்கு எவ்வளோ ரூபா மதிப்பு? எவ்வளவு? 2க்கு வந்து இது 2 சென்ட். இது 1 ஈரோனா 80 ரூபா. அப்போ 2 சென்ட்னா எவ்வளோ? 2 டிவைட் பை 80 அப்படின்னு போடு. இல்லை 2 மல்டிப்ளை வச்சு. 1 ஈரோனா 90 ருபீஸு. இது 90 மல்டிப்ளை வித் 2. அமைதியா சைலண்டாக சொல்லு. நீ சொல்கிறது நான் சொல்கிறது அப்பா இப்போ நீ சொல்லுப்பா. 1 ஈரோனா 80 ருபீஸ். 2 சென்ட்னா அதோட கம்மி. ஹாஃப் அப்படி கிடையாது. ஆஃப் கிடையாது. சொல்லு. கம்மி லெஸ் சொல்லு. 1 ஈரோ இஸ் ஈக்குவல் டு 100 சென்ட். சரிப்பா லெஸ் சொல்லு. கொஞ்சம் சைலண்ட். மதிப்பு மட்டும் சொல்லு. என் உயிரும் அங்காத. மதிப்பு தெரியல தானே யோசிக்க. அது கூட தெரியல நீ யோசிக்க. அப்போ நம்ம கொஞ்சம் சைலண்டாக இருக்கணும். யோசிக்க விடணும். அப்போ லெஸ் 2 சேர்ந்தா 1 ஈரோ. அப்போ இது 50%. இது 20% தான். இதோட எது 2 1 ஈரோ. இது எவ்வளவு? இது வந்து 10 ருபீஸ்.
₹2. இது எவ்வளோல? இது ரெண்டு சேர்ந்து 1 euro. These two mix, then we'll get a 1 euro. ஆமாம். See that? 40 ரூபா இது. half. அவ்வளோ 40 rupees. சரி முடிஞ்சிட்டு சொல்லு. கடன்னு எழுது. 40 + 40 புரியணும்ல, தப்பாக எழுதக்கூடாதுல்ல. இது ரெண்டு என்ன எழுதியிருக்க? அது 5 சென்ட்டுக்கு உள்ளே போட்டிருக்க. எப்போ 2 5 சென்ட் உள்ளே போட்ட. நீ தானே சொன்ன. இங்கே 5 எழுது. வரிசையா சொல்லு. உனக்கு தெரிய மாட்டேங்குது. இல்லை 2 காட்டிட்டு 5 சொல்லுத. அப்படி சொல்லாது. நான் சொல்கிறேன். நானே எழுதுறேன். நீ எழுத வேண்டாம். உனக்கு எழுத ரொம்ப கஷ்டம். ஜெர்மன்னா ஈஸி கிடையாது. படிக்கிறதுக்கு ஈஸி. கரெக்டாக எழுத அப்போ எல்லாருக்கும் தெரியணும். ஆனால் பாரு எப்படி கீச்சு வச்சு. நான் சொல்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறேன். நீ ஒழுங்காக எழுதிக்க மாட்டா கொண்டா நீ. இப்படி பண்ணானா கஷ்டம். இப்போ நீ எடுத்து தான் நீ டக்கு நீ என்ன பிள்ளை நீ ஒழுங்காக எழுத மாட்டா தெரியாது. நான் வந்து கிளாசிஃபை பண்ணி வைக்க சொல்கிறேன். கிளாசிஃபை எல்லாம் கிளாசிஃபைனா என்ன தெரியுமா? 20 இதை தனியாக எடுத்து வைக்கணும். 2 இதை தனியாக எடுத்து போற ஒன்று வேணா முடிச்சுக்கிடுவோம். போற ஒன்று வேணா வேண்டாம். இல்லை நீ தனியாக எடுத்து வை. என்கிட்ட கேட்கல தா. இது 20 இதை பற்றி சொல்லு. பெறாது எடு. மொத்தமாக எடுத்து வைக்கணும். இல்லை அப்படி வேண்டாம். ஏன்னா இதை மட்டும் சொல்லி சொல்லலை. ஏன் இதை மட்டும் சொல்லி உள்ளே போடுறோம். இது எவ்வளோ சொல்லு. முடியாது. அப்படி வேண்டாம். நீ தப்பாக சொல்கிற. நான் வந்து கரெக்டாக பண்ணுற ஆளு. இல்லை இது எவ்வளோன்னு சொல்லு. சரி இது எழுதி வச்ச மாதிரி ஏன் அப்படி கத்துதான்னு சொல்லு. எனக்கு பிடிக்காது. தப்பாக இது எவ்வளோன்னு சொல்லி சொல்லலை. இது நான் சொல்கிறேன். மொத்தமாக எடுத்து வைக்க. நீ ஒரு அரை மணி நேரம் எனக்கு கொடு. எனக்கு கொஞ்சம் அரை மணி நேரம் கொடு. மொத்தமாக ஒரு இடத்துல எடுத்து வைக்கணும். நீ வந்து பண்ணுறது தப்பாக பண்ணுற. இல்லை முதல்ல 2 rupees 3 rupees 5 rupees சொல்லு. பிற மொத்தமாக எடுத்து வை. ஒரு தாலியும் தெரிய முடிச்சு.